ஹாய் எல்லாமே இது உங்கள் ஃபிக்ஷன் வேலை நானும் உங்கள் ஆமி ஃபேமிலியில் ஒருத்தி தான். தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜிமின் ஷீயோட வாய்ஸ் ஆஃப் லவ் பார்ட் 3 தான். ஆக்சுவலாக இது ஒரு மினி சீரீஸ்னு நான் சொல்லியிருந்தேன், ஆனால் 2 பார்ட் முடிஞ்சு போச்சு. இன்னுமே அவங்களுக்குள்ள ஒரு லவ்வே காமிக்கலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நான் எப்படி சொல்கிறது, இது ஒரு ஒன் சைட் லவ்வை பேஸ் பண்ணி தாண்டா நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஒன் சைட் லவரோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு மாதிரி அழகாக காமிக்கணும்னு நினச்சேன். ஆனால் ப்ராமிஸ் அவங்க 2 பேரையும் கண்டிப்பாக சேர்த்து வச்சு ஒரு அழகான லவ்வோட தாண்டா நான் முடிப்பேன். இது கண்டிப்பாக ஹாப்பி என்டிங் எஃப்எஃப் தான். ஸோ பயப்படாமல் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படியே நம்ம முடிச்சதுலேருந்து 3rd பார்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வழக்கம் போல் நீங்கள் மார்னிங் கிளம்பி ரொம்ப ஆர்வமாக எஃப்எம் ஸ்டேஷன் போகிறீங்க. ஸோ போயிட்டு டைம் வந்ததும் கரெக்டாக எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங் ஸ்பீச் எல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு சாங் ஆன் பண்ணுறீங்க. எல்லாருமே என்ன சிஸ்டர் எப்போவுமே பேசிட்டு தானே சாங்லாம் போடுவீங்க, இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஸ்டின் ரேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நீங்கள் அப்படியே சாங் கேட்டுட்டு அந்த எண்ணத்துக்குள்ளே, அதாவது ஜிமினோட எண்ணத்துக்குள்ளே அப்படியே மூழ்கி போயிட்டுருக்கீங்க. சிலர் நீங்கள் போட்டிருக்கிற சாங்கை கேட்டுட்டு ஐ ஏதோ இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக அப்படியே அந்த சாங் கேட்டுட்டு ஜெமினோட அந்த நைட்டு போச்சு இல்லையா, அந்த குல்ஃபி சாப்பிட்டது, அந்த நம்ம உங்களுக்கு கோட் போட்டு விட்டது, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படியே கட் பண்ணால் இந்த பக்கம் தியா ஜிமினை கூப்பிட்டுட்டு ஷாப்பிங் போயிருக்கா. பிகாஸ் அவங்க 2 பேருக்குமே சூன் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. ஸோ ஜிமின் அப்படியே போயிட்டு ஒரு கோட் ஷூட் செலக்ட் பண்ணுறான். அண்ட் தென் அது ரொம்ப அழகாக ஒரு மாதிரி ராயலாக இருக்குது. அந்த பக்கம் அவனோட செலெக்ஷன்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறமா தியாவுக்கு ஒரு 7-8 ட்ரெஸ்ஸஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருக்கான். அது எல்லாத்தையுமே தியா ஒன்று ஒன்றா போட்டுட்டு ஜிமின்ட்ட காமிக்கிறா. இது சூப்பராக இருக்குடி, பேசாமல் இதுவே செலக்ட் பண்ணிக்கலாமா அப்படின்றான். ஸோ தியா அப்படியே அவனை இறங்க பார்த்துட்டு, இது நான் போடுற 5வது ட்ரெஸ், நீ முதல் ட்ரெஸ்லேருந்து இப்போ வரைக்கும் இதான் சொல்லிகிட்டு இருக்க, ஏதாவது ஒன்று தான் போட முடியும் ஜிமன் அப்படிங்கிறா. என்னடி பண்ணுறது, எல்லா ட்ரெஸ்லேயும் சூப்பராக இருக்குடி அப்படிங்கிறான். ஸோ தியா சிரிச்சுட்டு அப்படியே மறுபடியும் போய் இன்னொரு ட்ரெஸ் மாற்றிட்டு வரா. அது ஒரு மாதிரி பிளாக் ஃபுல் ட்ரெஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதில் பார்த்துட்டு வாவ், பேசாமல் இதுவே செலக்ட் பண்ணிக்கலாம்டி, ஃபைனல் சூப்பராக இருக்கு உனக்கு அப்படிங்கிறான். ஜிமன், ஃபங்க்ஷனுக்கு பிளாக் ட்ரெஸ் போடக்கூடாதுடா. நான் பிளாக் தானே போடுறேன், அப்போ நீயும் போடு. இல்லைடா, பொண்ணுங்க போடக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. ஷோ, பேசாமல் நான் அந்த ரெட் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு போட்ட ட்ரெஸ்ஸை திரும்ப போட்டுட்டு வரீங்க. அப்போ ஜிமன் பார்த்துட்டு, செம்மையாக இருக்குது, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதையே செலக்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறான். அப்போ தியா மறுபடியும் உள்ளே போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதையே பேக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஜிமன் அப்படியே எழுந்திரிச்சிட்டு, ஒரு நிமிஷம், அதை தனியாக பேக் பண்ணுங்கள், அண்ட் தென் இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் சேர்த்து பேக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ தியா அப்படியே ஜிமனை பார்த்துட்டு, ஜிமன் என்ன பண்ணுற, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீ சும்மா இரு, இதெல்லாம் பேக் பண்ணிவிடுங்க என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை கூப்பிட்டுட்டு கிளம்புறான். ஸோ அவள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஜிமனோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கா. இப்போ ரிங் செலக்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ அவங்க 2 பேருமே உட்காந்துட்டு நிறையா ரிங்ஸ் எல்லாம் அப்படியே லைனாக எடுத்து வச்சிட்ருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இது நல்லாயிருக்கு அது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் நிறையா அப்படியே எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அதில் ஏதாவது செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டு ஃபைனலி 2 பேருமே ஒரு ரிங்கை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதையே பேக் பண்ணியும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ தியா இன்னும் சில காஸ்மெட்டிக்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறா. ஸோ ஜிமனும் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை பார்க்கிங்லேருந்து எடுத்துகிட்டு வரான். ஸோ அவள் உள்ளே உட்காடுறா. ஜிமன் லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ சடன்லி அவனுக்கு தோணுது. ஸோ டைம் பார்க்குறான், 12:30 ஆகிடுச்சு. அச்சோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணுறான். ஸோ பக்கத்தில் தியா அதை நோட் பண்ணிவிட்டு, என்ன ஜிமன், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா, எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படிங்கிறா. அப்போ ஜிமன் லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, நத்திங், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காரை ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். உங்களோட ப்ரோக்ராம் பற்றி தான் யோசிச்சிருப்பான். ஸோ உங்களோட டாக்ஸ் அவனுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே, அவன்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா டைம் பார்த்துருப்பான். உங்களோட ப்ரோக்ராம் 12 முடிஞ்சு போயிடுமே. ஸோ இப்போ 12:30 ஆகிடுச்சு அப்படின்னோன்னு தான் அச்சோ அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ இப்போ அப்படியே அவள் சொன்ன லொக்கேஷன் போயிட்டு அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அப்படியே வாங்கிட்டு இருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. இப்போ அப்படியே டைம் போகுது. எல்லா ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு தியாவோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான்.
ஸோ அப்படியே திங்ஸ் எல்லாத்தையும் அவன் கையில் எடுத்துகிட்டு அவளை கூட்டிட்டு உள்ளே போகிறான். இப்போ உள்ள அவளோட டாடி உட்காந்துட்டு இருக்காங்க. ஹாய் அங்கிள், ஹவ் யூ அப்படின்னு கேட்டுகிட்டே உள்ளே போகிறான். அப்போ ஜிமினை பார்த்ததோ, ஆ ஜிமின், ஐம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஜிமினும் லைட்டாக சிரிச்சிட்டு ஐம் குட் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா மேலே அவன் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வைக்கிறான். அங்கிள், பர்ச்சேசிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அண்ட் ரிங்ஸ் கூட வாங்கிட்டோம் பாருங்கள். அப்புறம் உங்களுக்கும் ஆண்டிக்கும் கூட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சரி ஓகே ஜிமன், வா வந்து உட்காரு. ஏன் நின்றுட்டே பேசிகிட்டு இருக்க? இல்லை அங்கிள், நான் ஆஃபீஸ் கிளம்பணும். என்னது, உடனே கிளம்புறியா? டின்னர் சாப்பிட்டு அப்புறமா கிளம்புனால? அச்சோ இல்லை அங்கிள், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு இன்னொரு நாள் வந்துக்கிறேன். இன்னும் ஒரு 4-5 நாளில் என்கேஜ்மெண்ட்டை முடிச்சுட்டு எல்லோரும் ஒன்றா தானே டின்னர் சாப்பிட போகிறோம், அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அங்கிளும் லைட்டாக சிரிக்கிறாரு. சரி ஓகே அங்கிள், நான் கிளம்புறேன், தியா பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ தியா அப்படியே எதுவுமே பேசாமல் அவளோட ரூமுக்கு போயிடுறா. இந்த பக்கம் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு பஸ் விட்டு இறங்கி அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஆக்சுவலாக உங்கள் எஃப்எம் ஸ்டேஷன் இருக்கிற ஸ்ட்ரீட்டையும் க்ராஸ் பண்ணி தான் உங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு போகணும். ஸோ அப்படியே போயிட்டு இருக்கும்போது எதார்த்தமாக அப்படியே எஃப்எம் ஸ்டேஷன் ஸ்ட்ரீட்டை பார்க்குறீங்க. அங்கே ஸ்டேஷனுக்கு வெளியே சௌஹியாங்கும் ஜெனியும் நிற்கிறத பார்க்குறீங்க. ஸோ அப்படியே நின்றுட்டு சௌஹியாங் நிற்கிறாரே, அவர்கிட்ட ஜிமின் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு, இல்லை வேணாம், நம்ம தான் ஜிமின் கிட்ட பேசிட்டோமே, அவர் பேரையும் சொல்லிட்டாரு, அப்புறம் பார்க் இண்டஸ்ட்ரியோட கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே நம்ம என்னத்தை தெரிஞ்சுக்க முடியும்? அப்புறம் நம்ம நோண்டி ஏதாவது கேட்டால் சந்தேகம் வந்துடுமே, வேணாம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்கள் வீட்டுக்கும் அப்படியே நடந்து போக ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மறுபடியும் எஃப்எம் ஸ்டேஷன் வரீங்க. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு 2-3 டேஸ் ஓடுது. இப்போ வீக்கெண்ட் சாட்டர்டே நீங்கள் ப்ரோக்ராமை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து சேரில் உட்காந்துட்டு இருக்கீங்க. எனக்கு உங்களுக்கு காலேஜ் லீவ் தான். ஸோ அப்படியே சும்மா உட்காந்து ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ ஜெனி அப்படியே உங்ககிட்ட வந்து உட்காந்துட்டு, ஐயன் நாளைக்கு ஃப்ரீயா? ஃப்ரீ தான், என்ன? இல்லை நாளைக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் போகணும், என் கூட நீயும் வாயேன். யாருக்கு? அது சௌஹியாங் இருக்கான்ல, அவனோட ஃப்ரெண்டுக்கு நாளைக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அங்கே போனதும் எப்படியும் என்னை கழட்டி விட்டுடுவான், நான் மட்டும் தனியாக தாண்டி இருப்பேன், அதனால் என் கூட கம்பெனிக்கு நீயும் வாயேன் அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் அப்படியே அவளை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, உன் கம்பெனிக்கு என்னை கூப்பிடுறதெல்லாம் சரிதான், ஆனால் அங்கே போயிட்டு உனக்கும் அவருக்கும் ப்ரைவசி இல்லைன்னு சொல்லி என்னை கழட்டி விட்டுட்டு போனேன், அப்புறம் அவ்வளோதான், நீ அதுக்கப்புறம் எங்கே கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அவள் சௌஹியாங் பற்றி எனக்கு நல்லா தெரியும்டி, மேரேஜ் அன்னைக்கு வந்து உனக்கு நாங்கள் வேணுமா அவள் வேணுமான்னு கேட்டால் கூட அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் உட்காந்துருவான், அப்படிப்பட்டவனா அவள். ஸோ அங்கே போனால் கண்டிப்பாக என்னை கழட்டி விட்டுருவான்டி, அங்கே வர நிறைய பேர் வருவாங்க, ஸோ தனியாக இருக்க ஒரு மாதிரியாக இருக்கும்டி, ப்ளீஸ் வாயேன் அப்படின்னு அவள் கேட்டுட்ருக்கா. நீங்கள் அப்படியே அவளை பார்த்துட்டு சரி வரா. ஆமாம், யாருக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு கேட்குறீங்க? அது பார்க் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, ஆமாம் அதோட ஓனர் மிஸ்டர் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஃபோன் வருது. ஸோ டக்குன்னு அவள் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே கால் பேசிகிட்டு இருக்கா. என்னது, பார்க் இண்டஸ்ட்ரியா? அப்போது கண்டிப்பாக அங்கே ஜிமின் வருவானே, எப்படியும் அங்கே ஜிமினும் கண்டிப்பாக வருவான், அங்கே பார்த்தோன்னா பேசுகிறதுக்கு சான்ஸ் கிடைக்குமே, அப்போ போயிட வேண்டியதான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ அவள் கால் கட் பண்ணிட்டு, ஏய் வரல அப்படின்னு கேட்குறா. வரேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் உங்கள் சீக்ஸ் பிடிச்சிட்டு, என் தங்கம் சரி ஓகே, நாளைக்கு காலையில் எங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துடு, அண்ட் தென் மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறா. ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி ஜாலி ஆகிட்டு, ஓகே நாளைக்கு நம்ம ஜிமினை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குஷியில் இருக்கீங்க. இத்தனை நாளும் எதிர்பார்க்காம தான் சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போது நாளைக்கு மீட் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ ஜிமின் முன்னாடி கொஞ்சம் நல்லா இருக்கணுமே, அழகாக ட்ரெஸ் பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. நம்மக்கிட்ட என்ன ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, எதுவுமே அந்த அளவுக்கு நல்லா இல்லையே, நாளைக்கு வேற அவள் பெரிய இடம்னு சொல்லியிருக்கா, கொஞ்சம் எல்லோரும் ரிச்சாக தான் வருவாங்க, நம்ம ஓவர் ரிச்சாக இல்லாட்டாலும் கொஞ்சம் டீசெண்டாகாவது இருக்கணும்ல அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி ஓகே
போய் ட்ரெஸ் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு ஜெனிக்கிட்ட போய் வெளியே போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஓகே ஓகே நாளைக்கு ஜிம்மை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி குழந்த மாதிரி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு ஷாப்குள்ளே போகிறீங்க. நிறைய ட்ரெஸ்ஸஸ் பார்க்குறீங்க. எதுலேயுமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஃபைனலி ஒரு ட்ரெஸ் பார்க்குறீங்க, அந்த ஃபுல் லாங் ஃப்ராக் மாதிரி. ஸோ அதை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே அது கிட்ட போயிட்டு அதை எடுத்து உங்களுக்கு வச்சு பார்க்குறீங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. லைக் இந்த சிண்டரெல்லா ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அதோட ப்ரைஸ் பார்க்குறீங்க. கொஞ்சம் காஸ்ட்லி தான், இருந்தாலும் அப்படியே பார்த்துட்டு வரவங்கெல்லாம் இதை விட நிறைய காஸ்ட்லியாக போட்டுட்டு வருவாங்க. அப்படி பார்த்தா இது நமக்கு ஓகே தான் அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு இதை பேக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் அதை பேக் பண்ணி தராங்க. பில் எடுத்துகிட்டு அப்படியே உங்ககிட்ட வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்கிட்டு பே பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போகிறீங்க. அப்போது வெளியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி ஷாப் பார்க்குறீங்க. அந்த ஷாப்புக்குள்ளார வந்து நடுவில் ஒரு ஃப்ளவர் பொக்கே மாதிரி வச்சு அதை சுற்றி நிறைய கர்ச்சிப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே அதை பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. அந்த ஷாப்புக்குள்ளே அப்படியே போயிட்டு அந்த கர்ச்சிப் எடுக்கிறீங்க. அது எப்படின்னா ஒயிட் கர்ச்சிப், லைக் அதில் ஒரு ஃபெதர் போட்டிருக்கு லைட் ப்ளூ கலரில். ஸோ அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே அதை பார்த்து யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அந்த கர்ச்சிஃபையும் வாங்கிக்கிறீங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அதை பெட் மேலே தூக்கி போட்டுட்டு அப்படியே வந்து உங்கள் டேபிள் லைட்டை ஆன் பண்ணிவிட்டு அது உங்கள் ட்ராவில் இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே உட்காடுறீங்க சேர் எடுத்து போட்டு. ஒரு 1 hour கிட்டக்க அந்த கர்ச்சிஃப் வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஃபைனலி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு பெரிய பிரீத் அவுட் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அந்த கர்ச்சிஃபை தூக்கி பார்க்குறீங்க. அதில் எப்படின்னா YJ அப்படின்னு அழகாக எம்ப்ராய்ட் பண்ணி அதுக்கு கீழே வந்து குட்டியாக 2 ஹார்ட்டு போட்டிருக்கீங்க. லைக் அந்த ஃபெதரோட எட்ஜில் எழுதியிருப்பீங்க. அதனால் அந்த ஃபெதர் வச்சு எழுதின மாதிரியே வந்து அந்த டிசைன்ஸ் அழகாக இருக்குது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அழகாக நீட்டாக அதை மடித்து வச்சுட்டு கபோர்டு ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் ஜிமினாவோட கோட் அப்படியே தொங்கிட்டு இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்து அதை பார்த்துட்டே இருக்கீங்க. லைக் ஜிமின் வந்து உங்கள் முன்னாடி அப்படியே அப்பியர் ஆன மாதிரி உங்களுக்கு தோணுது. அவள் அப்படியே ப்ரைட்டாக சிரிச்சுட்டு அழகு பையன், நாளைக்கு ஒன்று பார்க்க போகிறேன், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? ஆனால் உன்கிட்ட இந்த கோட்டை கொடுக்குறதுக்கு எனக்கு மனசே இல்லை. எப்படியாச்சும் உன்கிட்ட பேசணுமே, அதனால எனக்கு வேறு வழி தெரியல. இதை சாக்கா வச்சு ஒரு 10 நிமிஷம் உங்க கூட பேசிட மாட்டேனா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அந்த கோட்டை ஸ்மெல் பண்ணுறீங்க. இதில் உன் ஸ்மெல் இன்னும் போகவே இல்லை. ஐயோ என்ன போதையாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை அப்படியே லைட்டாக கிஸ் பண்ணுறீங்க. இப்போ அந்த பெட்டில் போட்டுட்டு அப்படியே அந்த கர்ச்சிஃபை அதோட உள் பாக்கெட்டில் அப்படியே மடித்து அழகாக வச்சு அந்த கோட்டை அயர்ன் பண்ணி தென் அதை அழகாக மடித்து ஒரு கவர் போட்டு வைக்கிறீங்க. ஸோ உங்கள் ட்ரெஸ்ஸையும் அந்த கோட்டையும் ஒரு பேக்கில் வச்சுட்டு அப்படியே நிம்மதியாக படுக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அந்த பெட்டில் ஒரு மாதிரி புரண்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஒரு ஷை ஆகிட்டு இது ஏதோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஃபைனலி அப்படியே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ஈவினிங்காக போல் எழுந்துக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. சரி ஓகே போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியாவுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கீங்க. அப்போது அங்கே வந்து எப்படின்னா அந்த ஸ்ட்ரீட்டை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா ஒரு பெரிய மெயின் ரோடு இருக்கும். ஸோ அதில் க்ராஸ் பண்ணால் தான் உங்கள் ஏரியாக்குள்ளே போக முடியும். ஸோ அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது இப்போ வந்து அந்த மெயின் ஏரியாக்குள்ளே வரீங்க, அதாவது மெயின் ரோட்டுக்கு வரீங்க. இப்போ ப்ளஸ்ஸு ஷேப்பில் அந்த ரோடு இருக்குது. அந்த கார்னரில் நீங்கள் திரும்பும்போது அங்கே ஒரு சாண்டல் ஷாப் பார்க்குறீங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாண்டல் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுது. சரி ஓகே நம்மள்ட்ட எல்லாமே இருக்கிறது ஃப்ளாட்டு தான், ஒரு ஹீல் மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே போகிறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஒரே ஒரு ஹீல் மட்டும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது. அதை பேக் பண்ண சொல்லிவிட்டு அப்படியே பேக்கை செக் பண்ணுறீங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த அமௌண்ட்டும் எடுத்துகிட்டு வரல, சும்மா உங்கள் பேக் அப்படியே மேலே போட்டுட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. பிகாஸ் நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் தானே வாங்க போகலான்னு வந்திருப்பீங்க. இப்போ அதை பார்த்தா ஒரு 100 rupees கம்மியாக இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு அண்ணா இதில் ஒரு 100 rupees கம்மியாக இருக்குது, நீங்கள் பேக்கிங் போட்டு இங்கேயே வச்சுக்கோங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன், இங்கே தான் பக்கத்தில் தான் வீடு, நான் உடனே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவங்க உங்களை பார்த்துட்டு பரவாயில்லம்மா ஜிபே பண்ண, இல்லைண்ணா பக்கத்தில் தான் வந்தேன், அதனால நான் ஃபோனை எடுத்துகிட்டு வரல, நீங்கள் எடுத்து உள்ளே வச்சுடுங்க, நான் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு வாங்கிக்கிறேன்
அப்போ அவர் ஒரு மாதிரியாக உங்களை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, இந்த காலத்து பிள்ளைங்க எது இல்லாமல் வேணாலும் இருந்துருவீங்க, ஆனால் ஃபோன் இல்லாமல் வாய்ப்பே இல்லை. என்னம்மா, எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பியிருக்கீங்க? என்னை திருடிட்டு போக பார்க்குறியா? ஹலோ, என்ன பேச்சு பேசுகிறீங்க? நான் நான் ஒன்றும் உங்கள் பொருளை எடுத்துகிட்டு போகிறேன்லாம் சொல்லலையே. நீங்கள் எடுத்து வைங்க, வந்து வாங்கிக்கிறேன்னு தானே சொல்கிறேன். ஆ, அதானே உங்கள் பிளானே. இப்படின்னு சொல்லுவீங்க. உடனே நாங்கள் சரி பரவாயில்ல எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறமா அமௌண்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். உடனே அதை தூக்கிட்டு ஓடிடுவீங்க. இதானே உங்கள் பிளானு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த சத்தம் கேட்டு அங்கே ஒரு பர்சன் எந்திரிச்சு வராங்க. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான்ல உங்கள் சீனியர், அவன்தான் ஒரு பொண்ணோட அங்கே ஸ்லிப்பர்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கான். ஸோ அவள் உட்காந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இப்போ அந்த சத்தம் கேட்டு தான் அவன் எந்திரிச்சு வந்திருப்பான். உங்களை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு, என்ன வையன், காசு இல்லையா அப்படின்னு கேட்குறான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. சார், இது உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா? நீங்கள் பே பண்ணிடுறீங்களா? ஆ, கண்ட நாய்க்கு நான் இதுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிறான். இப்போ உங்களுக்கு சொல்லுன்னு ஏறுது. இதை பாரு, தேவையில்லாமல் பேசாத, உன் வேலை ஏதோ பார்த்துட்டு போ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய், என்ன மரியாதைலாம் தேயுது? அப்போ நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு, நீ காலேஜ் கேம்பஸ்குள்ளே மட்டும்தான் எனக்கு சீனியர், ரோட்டில் நீ எவனோ தான், உனக்கெல்லாம் நான் ஏன்டா மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. பரவாயில்லடி, நான் கூட உன்னை புள்ள பூச்சின்னு நினச்சேன், நீ சரியான விஷப்பூச்சியாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாண்டல்ஸ் அப்படியே பார்க்குறான். நீங்கள் அப்படியே வந்து ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்கீங்க. சார், இதுக்கு நான் பே பண்ணுறேன், நீங்கள் எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு, பாரு, என்கிட்ட வம்பழுத்துட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதையாக போயிடு, இதுக்கு நான் டபுள் பே பண்ணுறேன், எனக்கு பேக் பண்ணிடு. இப்போ அவங்க பேக் பண்ண போகிறாங்க. டக்குன்னு நீங்கள் அதை பிடிச்சிட்டு, ஆனாண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் தானே இதை ஃபஸ்ட்டு வாங்கினேன், தயவு செஞ்சு இதை எனக்கே கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு அமௌண்ட் தந்துடுறேன் ப்ளீஸ்ண்ணா. இந்த பாருமா, அவங்க எனக்கு டபுள் பே பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று நீ முழுசாக பே பண்ணு, இல்லைன்னா வழியை விடு, என் வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு இருக்காத. ஆனால் ப்ளீஸ்ண்ணா, நான் தானே முதல்ல வாங்கினேன், இதெல்லாம் நியாயமே இல்லை. இங்கே பாருமா, எனக்கு இந்த நியாயம் அநியாயம்லாம் தெரியாது, எனக்கு வியாபாரம் நடந்தால் போதும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அவன் உங்களை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்ருக்கான். இப்போ அந்த ஹீல் அமௌண்ட் வந்து ஒரு 1000 அந்த மாதிரி இருக்கும். இப்போ அந்த சீனியர் அப்படியே உங்கள் கிட்டே வந்துட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கே நான் இதை தந்துடுறேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஆனால் ஒன்று, அன்றைக்கி நீ என்கிட்ட அப்படி பேசிட்டு போனல, எனக்கு செம்ம காண்டு, உன்னை ஏதாச்சும் பண்ணோன்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குது, பேசாமல் இன்னைக்கு நைட்டு வந்துடுறியா அப்படின்னு கேட்குறான். ஸோ உங்களுக்கு செம்ம காண்டு அப்படியே சொல்லுன்னு ஏறுது, கண்ணெல்லாம் செவக்குது. நீங்கள் அப்படியே கோவத்தில் நான் அறையலான்னு போகிறீங்க. அதுக்குள்ளாரவே ஒரு ஹேண்டு பளிச்சுன்னு வந்து அவன் கண்ணத்தில் விழுகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி டக்குன்னு கீழேயே விழ போயிட்டான். ஸோ அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். அங்கே சோஹியோங் தான் நிற்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்காக பார்க்குறீங்க. சோஹியோங் எங்கே இங்கே அப்படின்ற மாதிரி. நீங்கள் இந்த ஷாப்புக்குள்ளே வரும்போது யதார்த்தமாக அவன் கார் அந்த பக்கம் க்ராஸ் ஆகிருக்கும். உங்களை பார்த்துருப்பான். சரி ஓகே, சும்மா பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு தான் உள்ளே வந்திருப்பான். ஆனால் இங்கே இவ்வளவும் நடந்துட்டு இருந்திருக்கோம். அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். ஸோ அவன் இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்டதுமே அவனுக்கு செம்ம கோவம் வந்துடுது. டப்புன்னு வந்து அரைஞ்சிடுறான். இப்போ நீங்கள், சோஹியோங் ப்ரோ, இங்கே என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன், அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5000 ருபீஸ் எடுத்து அப்படியே அந்த பெஞ்ச் மேலே போட்டுட்டு அதை பேக் பண்ணுங்க அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு, ப்ரோ அதெல்லாம் வேண்டாம், எதுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறீங்க, அது நமக்கு வேண்டாம், நான் வேறு ஏதாவது வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அமைதியாக இருவாயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அவர் அடித்தப்பவே அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு அங்கே வந்திருக்கோம். ஸோ அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலை, என்னதான் நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கு. இவ என் தங்கச்சி மாதிரின்னா என் தங்கச்சி தான். இன்னொரு வாட்டி இவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறத பார்த்தேன், இவன் இல்லை எந்த பொண்ணுக்கிட்டேயும் நீ மிஸ்பிஹேவ் பண்ணவே கூடாது. அப்படி பார்த்தேன்,
பார்த்த இடத்துலயே புதைச்சிட்டு வந்துருவேன் அப்படின்றா. ஸோ அந்த கடைக்காரரோ டக்கு டக்குன்னு உங்களுக்கு பேக் பண்ணி தந்துடுறாரு. நீங்கள் அப்படியே கையில் வாங்கிக்கிறீங்க. இப்போ சோகம் உங்க கையை பிடிச்சு அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போயிடுறா. ப்ரோ ப்ரோ எதுக்கு இப்போ இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படின்னோடனே அப்படியே நின்றுட்டு முறைச்சிட்டு, ஐயன் உனக்கு ஏதாவது வேணும்னா எனக்கு கால் பண்ணேன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்கிறேன், டக்குன்னு எனக்கு கால் பண்ணி அமௌண்ட் இல்லைன்னா கொஞ்சம் போட்டு விடுன்னு சொன்னால் நான் போட போகிறேன். அப் இல்லை, நான் நான் மொபைல் எடுத்துகிட்டு வரல அதான். என் நம்பர் தான் உனக்கு தெரியும்ல, ஏன் அந்த ஷாப்பில் இருக்கிறவங்க கிட்ட வாங்கி நீ கால் பண்ண தெரியாதா? அ அது அது வந்து இல்ல, நான் அவன் என்கிட்ட கொஞ்சம் கோவமா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தான்ல, அந்த டென்ஷன்லயே இருந்துட்டேன். அதான் கால் பண்ணல. இல்ல நான் மட்டும் அப்படியே பண்ணியிருப்பேன். அப் அப் சோகங்கண்ணா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போறீங்க. இப்ப அவன் கார்கிட்ட விட்டு, "சரி வா, நான் உன்ன ட்ராப் பண்ணிட்டு போறேன்." இல்ல, இல்ல வேணாம், வேணாம். இங்கே தானே பக்கத்துல தானே நானே போய்க்கிறேன். அப்ப அவரு மொறைக்கிறாரு. டக்குன்னு நீங்க கார்ல ஏறி உட்காந்துடுறீங்க. எதுவுமே பேசல. உங்க கையில பார்சல் இருக்கிறத பார்க்குறாரு. நீங்க அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பீங்க இல்லையா அது. ஸோ அவரு என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்க சொல்றீங்க, "ஏய் இத நம்ம சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல." அப்படின்னு சொல்லிட்டு கார ஒரு ஓரமா ஸ்டாப் பண்ணிட்டு, அப்படியே உங்க கூட சேர்ந்து சாப்பிடுறாரு. ம். செம்மையா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி சாப்பிடுறாரு. நீங்களும் அப்படித்தான். சோஹியங் வந்து எப்படின்னா, உங்கள வந்து ஒரு ஓன் சிஸ்டர் அப்படின்ற மாரி தான் பார்க்குறாரு. பிகாஸ் உங்களுக்குன்னு பேரண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ யாருமே கிடையாது. நீங்க மட்டும் தனியா தான் இருக்கீங்க. அண்ட் தென் ஜெனி கூட எப்போ ஃப்ரெண்ட் ஆனீங்களோ, அவ மட்டும் தான் உங்களுக்கு எல்லாமே. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட உங்களுக்கு ஓரளவு தான். ஆனா, அவ தான் உங்கள அவ்ளோ வந்து கேர் பண்ணிப்பா. எப்போ சோஹியோங் கூட அவ ரிலேஷன்ஷிப்குள்ள போனாலோ, அப்போ உங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்திருப்பா. ஸோ எப்போ நீங்க 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டீங்களோ, அப்போலேருந்து ஒரு பிளட் பிரதர் அண்ட் சிஸ்டர் மாதிரி தான் நீங்க பழகுவீங்க. அந்த அளவுக்கு சோஹியாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாரி தான் சோஹியாங்க்கும் உங்கள ரொம்ப பிடிக்கும். இப்ப கார்லயே வச்சு 2 பேரும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு வீட்டுக்கு போறீங்க. ஸோ உங்கள வீட்ல ட்ராப் பண்ணிட்டு சோஹியாங் கிளம்புறான். நீங்க உள்ள போயிட்டு அந்த ஹீல்ஸ தூக்கி ஒரு ஓரமா போட்டுட்டு, அப்படியே பெட்ல போய் உட்கார்றீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு அப்செட்டா இருக்கு, கோவமா இருக்கு, எரிச்சலா இருக்கு. இப்படி அவன் கேட்டது உங்களுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி காண்டாகுது. ஒரு மாதிரி அழுகையா கூட வருது. அந்த ஹீல்ஸ் அப்படியே பார்த்துட்டு, "உன்னால தான் எல்லா பிரச்சனையும். ஏன் தான் உன்ன வாங்க போனனோ!" அப்படின்னு அதுகிட்ட போய் திட்டிட்டு இருக்கீங்க. இப்ப அப்படியே லைட்டா திரும்புறீங்க. அந்த டிரான்ஸ்பரண்ட் கவர்ல வந்து ஜிமினாவோட கோட் மடிச்சு அழகா வச்சிருந்திருப்பீங்கல்ல அது. ஸோ அத பார்த்ததும் உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டா ஸ்மைல் வருது. அத அப்படியே எடுத்து பட்டும் படாம லைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹம். ஒரு நாள் இவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி, இவன கூட்டிட்டு வந்து உன் முன்னாடி நிறுத்தி, "இவன் தான்டா என் ஃபர்ஸ்ட் லவ்வு. இவன் தான்டா என் ஆளுன்னு" கர்வமா சொல்லிட்டு, நீ கேட்ட கேள்விக்கு உன்ன பலார்ன்னு நானும் ஒரு ஆள அறாம விட மாட்டேன்டா. அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே லைட்டா அந்த கோட்ட வந்து லைட்டா வெலக்கிட்டு, "அப்படிதானே ஜிமன்" அப்படின்னு நீங்க சொல்லிட்டு, சிரிச்சுக்கிட்டே அந்த கோட்ட அப்படியே ஹக் பண்ணிட்டு தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எஃப்எம் ஸ்டேஷன் போயிட்டு ரொம்ப பிரிஸ்கா ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. எல்லார்கிட்டயும் செம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட ஒரு ஆக்டிவ் எனர்ஜி இருக்கு. ஸோ எல்லாத்தையும் பேசி, ஃபன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு, கரெக்ட்டா அந்த ப்ரோகிராம் முடியிற டைம்ல, "காய்ஸ் இன்னைக்கு நான் மிஸ்டர் ஜேவ மீட் பண்ண போறேன். அண்ட் ப்ரப்போஸ் கூட பண்ணிடலான்னு இருக்கேன்" அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ எல்லாருமே வாவ்! செம்ம செம்ம சூப்பர் போங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பயங்கரமா வந்து கமெண்ட்ஸ் குடுத்துட்ருக்காங்க. ஓகே, ஓகே, ஓகே. எல்லாரும் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு நாளைக்கு வந்து சொல்றேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ எல்லாருமே வந்து ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லி அனுப்புறாங்க. நீங்களும் ரொம்ப ஜாலியா வந்து அந்த ப்ரோக்ராம்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு, பாய் சொல்லிட்டு, அப்படியே வந்து ரொம்ப ஆக்டிவா அப்படியே உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறீங்க. இப்போ நீங்க வாங்கிட்டு வந்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்டு முன்னாடி நிற்கிறீங்க. அவள் அப்படியே வாயை பொளந்து பார்த்துட்டு இருக்கா. பிகாஸ் நீங்க அவ்வளோ அழகா இருக்கீங்க. அவ்வளோ க்யூட்டாக அண்ட் தென் பியூட்டிஃபுல்லாக இருக்கு அது. ஸோ அவள் அப்படியே ஒரு மாதிரி, "ஏன் நீயாடி இது?" அப்படின்னு கேட்குறா. ஸோ நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸ் எல்லாம் ஹேண்ட்ஸ் வச்சு ஹைட் பண்ணிவிட்டு, "ஐயோ ஜெனி அப்படிலாம் கேட்காத, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா வருது" அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அவள் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வந்து மிரர் முன்னாடி உட்கார வச்சுட்டு, "ஏய் இதுக்கு நான் மேக்கப் பண்ணி விட்றேன். சூப்பராக
சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே பெண்ட் பண்ண வச்சுட்டு பேக் சைடில் அப்படியே அவங்களுக்கு மேக்கப்பும் போட்டு விடுறா. ஸோ கொஞ்சம் நேரத்தில் மேக்கப் முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. உண்மையிலேயே அந்த சினரலாகவே இறங்கி வந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கீங்க. அந்த ஃப்ரண்ட் சைடெல்லாம் வந்து ஹேரை வந்து கேர்ள் பண்ணி விட்டுட்டு ஒரு பெரிய பன் மாதிரி போட்டுட்டு அதில் வந்து ஒரு மாதிரி ஃபேக் ஃப்ளார்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து குட்டியாக அழகாக ஒரு நெக்லஸ் அண்ட் தென் ஒரு இயர்ரிங்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டு ரொம்ப 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 அழகாக இருக்கீங்க பார்க்கவே. ஸோ அவள் அப்படியே உங்களை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இன்னைக்கு ஃபங்க்ஷனில் நீ தான் மாசு அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அப்படியே ரொம்ப ஷை ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ சைடில் ஒரு பேக் எடுத்து போட்டுட்டு அப்படியே அந்த ஹீல்ஸையும் போடுறீங்க. உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ அவள் ஃப்ரெண்டில் நின்று பார்த்துட்டு எல்லாம் ஓகே தான், ஆனால் இந்த பேக் எதுக்கு, இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் டக்குன்னு அதை பிடிச்சிட்டு இல்லை இல்லை இதில் என்னோடய திங்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஸோ அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போட்டுக்கிறீங்க. சரி ஓகேவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சோகியம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே கிளம்பி போகிறீங்க. சோகியங்குமே உங்களை பார்த்துட்டு செம்மையாக இருக்க அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து காரில் ஏறி உட்காடுறீங்க. உங்களுக்கு என்ன ஃபுல்லாக ஓகே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜிம் என்ன ஃபுல்லாக டயர்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக போகிறீங்க. கார் ஒரு ½ ட்ராவல் ஆகிட்டு அப்படியே ஒரு பெரிய இடத்துக்குள்ளே என்டர் ஆகுது. நீங்கள் அப்படியே மிரரில் வந்து இறக்கிட்டு பார்க்குறீங்க. அங்கே அப்படியே ஃபுல்லாக கார்ஸாக நிற்குது. எல்லாமே பெரிய பெரிய பிராண்டட் கார்ஸ் அண்ட் தென் ரொம்ப லக்ஸூரியஸான கார்ஸாக இருக்குது. நீங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது நேரில் பார்த்துட மாட்டோமோ அப்படின்ற கார்ஸ் எல்லாம் அங்கே சும்மா சாதாரணமாக நின்றுட்டுருக்கு. நீங்கள் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போது நீங்களும் காரை வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி நடந்து வந்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் 3 பேர் அப்படியே உள்ளே என்டர் ஆகும்போது அங்கே நிறையா கார்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. தென் செக்யூரிட்டிஸ் அதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போகும்போது ஒரு பெரிய டோர் இருக்குது. அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. நீங்கள் 3 பேரும் அப்படியே போகிறீங்க. ஃப்ரண்ட்டில் வந்து சோஹியாங்கும் அண்ட் தென் ஜெனியும் போகிறாங்க. நீங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கீங்க. இப்போ லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த ஹீல் வந்து ஸ்லிப் ஆகுது. பிகாஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஹீல் போட்டிருக்கீங்க. ஸோ ஸ்லிப் ஆகுது. டக்குன்னு நீங்கள் நின்றுறீங்க. இப்போ ஜெனி வந்துட்டு என்னடி என்னாச்சு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ இப்போது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே பொறுமையாக எழுந்துக்கிறீங்க. லைட்டாக உங்களுக்கு அந்த இடத்துல பெயினாக இருக்குது. ஸோ ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. இப்போது ஜெனி உள்ளே போயிட்டா. நீங்கள் கீழே அந்த துணியெல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்கீங்க. ஜிமின் யதார்த்தமாக கால் பேச வந்திருப்பான். ஸோ கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. அவன் அப்படியே கால் பேசுகிறத அப்படியே விட்டுட்டு உங்களை அட்மையர் ஆகி பார்க்குறான். யாரா இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் அதை கவனிக்கலை. ஃபஸ்ட்டு அப்படியே குனிஞ்சிக்கிட்டே அதை ஸ்லிப்பரை பார்த்துட்டே நடந்து வந்துட்டுருக்கீங்க. ஸோ கொஞ்சம் ஒரு 4-5 ஸ்டெப் வச்சுட்டு அப்படியே கேஷுவலாக நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஜிமின் அப்படியே உங்களை அட்மையராக பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு அப்படியே ஒரு பக்கம் ஷை ஆகுது, சரி போகிறது, மனசுக்குள்ளே சந்தோஷம் தாங்க முடியல, பட்டர்ஃப்ளை எல்லாம் பறக்குது. ஸோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஜிமின் கிட்டே போகிறீங்க. இப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டு இவளை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசிக்கிறான். நீங்கள் கிட்டே போனதும் நீ குல்ஃபி தானே, நீ குல்ஃபி தான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு ஹாய் ஜிமின், என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. உன்னை எப்படி மறக்க முடியும், ஆமாம் நீ என்ன இந்த பக்கம் அழகாக இருக்க அப்படின்றா. ஸோ நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு தலையெல்லாம் குனிஞ்சிட்டு நான் ஃப்ரெண்டு கூட வந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ அப்படியா, சரி எங்கே உன் ஃப்ரெண்டு? அவள் உள்ளே போயிட்டா. ஓ ஓகே ஓகே சரி வா நம்மளும் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ அந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் 2 பேரும் உள்ளே போகிறீங்க. அப்போ உங்கள் ஹீல் வந்து ட்ரெஸ்ஸில் லைட்டாக மாட்டிடுது. ஸோ நீங்கள் ஸ்லிப் ஆகி விழுக போகிறீங்க. டக்குன்னு உங்கள் ஹிப்பை கிரிப் பண்ணிட்டான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக உறைஞ்சி போய் அவனை பார்க்குறீங்க. 2 பேரும் ஒரு மாதிரி பெண்ட் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணதுமே இந்த சீன் வந்து எல்லோரும் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க ஒரு மாதிரி ஆச்சரியமாக, தென் ஷாக்காக. ஸோ நீங்கள் டக்குன்னு ஒரு மாதிரி ரியலைஸ் ஆகிட்டு டக்குன்னு தள்ளி போயிடுறீங்க. என்னாச்சு, ஃபர்ஸ்ட் டைம் ஹீல் ட்ரை பண்ணுறியா? ஆமாம். சரி ஓகே, உனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், நான் வேணால் ஃப்ளாட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறேன். வெயிட்டா அப்படின்னு கூப்பிடுறான். இல்லை இல்லை வேணாம், நான் தான் ஏதோ பார்க்காம ஸ்லிப் ஆகிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியா, சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை கூட்டிகிட்டு அப்படியே உள்ளே வரான். எல்லோரும் உங்களை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் அப்படியே வந்துட்டுருக்கீங்க. இப்போ ஜெனி ஒயன்
அப்படின்னு கூப்பிடுறா. நீங்கள் டக்குன்னு ஜெனி கிட்ட போகிறீங்க. ஜிமின், ஏய் நீ ஜெனியோட ஃப்ரெண்ட் தானா? ஆ ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. அப்போ சோஹியோங் ஜிமினோட ஷோல்டரில் கை போட்டுட்டு, ஓ அப்போது நீங்கள் 2 பேரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தான் போலையே அப்படின்னு கேட்குறான். அப்போ ஜிமின் சிரிச்சுட்டே, அன்றைக்கி நைட்டு நீங்கள் எப்படி மீட் பண்ணீங்க, தென் என்னெல்லாம் நடந்துச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டது எல்லாத்தையும் வந்து ஜிமின் சொல்கிறான். ஸோ அப்போ ஜெனி வந்து ஒரு மாதிரி ஷாக்டாக அவங்கள பார்க்குறா. ஆனால் நீங்கள் அவளை பார்க்கல. இப்போ ஜெனிக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்களை அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துட்டே நின்றுட்டுருக்கா. அப்போ நீங்கள் ஜிமின் உங்கள் கோட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் பேக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை எடுக்க போகிறீங்க. அப்போ கரெக்டாக சைடில் இருக்கிற எல்லா லைட்டுமே டிம் ஆகிட்டு ஸ்டேஜில் மட்டும் ஃபோக்கஸ் ஆகுது. இப்போ சோஹியோங் ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு, கங்க்ராட்ஸ் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டெல்லாம் ஷேக் பண்ணுறான். இப்போ ஜிமின் சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஸ்டேஜுக்கு போகிறான். ஸோ நீங்கள் அந்த கோட்டை வெளியே எடுத்துகிட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறீங்க. அங்கே ஜிமின் இல்லை. எங்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறீங்க. இப்போ ஸ்டேஜில் நின்றுட்டுருக்கான். நீங்கள் என்ன இவன் எதுக்கு ஸ்டேஜில் நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு நிற்கிறீங்க. இப்போ சைட்லேருந்து தியா அப்படியே ஸ்டேஜுக்கு வரா. ஸோ ஜிமின் அவளோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு வரான். இப்போ 2 பேருமே அப்படியே ஹாப்பியாக சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ இந்த பக்கத்துலேருந்து ஒரு வெயிட்டர் கோல்டு பிளேட்டில் ரிங் வச்சு எடுத்துகிட்டு வராரு. ஸோ 2 பேரும் ரிங்கை எடுத்துகிட்டு அப்படியே மாற்றி மாற்றி சேஞ்ச் பண்ணுறாங்க. சைட்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் போயிட்டு இருக்குது. இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு மாதிரியாக ஆகிட்டு அப்படியே கண்ணெல்லாம் சிமிட்டாமல் உடஞ்சி போய் நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ சைடில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ஃபைனலி நம்ம பார்க் இண்டஸ்ட்ரியோட சிஇஓ மிஸ்டர் பார்க் ஜிமின்கோ அண்ட் தென் நம்ம லீ இண்டஸ்ட்ரியோட சிஇஓ டாட்டர் மிஸ் தியாவுக்கோ என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ லெட்ஸ் செலிப்ரேட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைன் கிளாஸ் எடுத்து சியர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் தியாவுக்கும் ஜிமின்க்கும் கூட வைன் கொடுக்குறாங்க. அவங்க 2 பேருமே வந்து எல்லாருக்கும் சியர்ஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே வந்து சிப் பண்ணுறாங்க. கீழே இருக்கிற எல்லாருமே வந்து கங்க்ராட்ஸ் சொல்லிவிட்டு அவங்களும் சியர்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே அதை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்கள் மட்டும் அப்படியே மலைச்சி போய் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க சில மாதிரி. இங்கே ஜெனி உங்களை பாவமாக பார்த்துட்டு நிற்கிறா. அப்போ உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃபில் ஆகி அப்படியே ஃபால் ஆகுது. உங்களால் இதுக்கு மேலே அங்கே நிற்கவே முடியலை. ஆனால் வெளியும் போக முடியாதே, என்ன சொல்ல முடியும் அப்படின்ட்டு அப்படியே தலையை குனிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் கண்ணீர் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல, அப்படி கொட்டிகிட்டு இருக்குது. ஸோ இப்போது ஜிமின் கொஞ்சம் நேரத்தில் கீழே இறங்கி வந்து எல்லாரோடும் அப்படியே பேசிக்கிட்டு தென் அப்படியே கங்க்ராட்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் டக்குன்னு உங்களோட கையில் இருந்த கோட்டை அப்படியே ஜிமின் கையில் கொடுத்துட்டு லைட்டாக சிரிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே போகிறீங்க. இப்போ போகிற உங்களையே பார்த்துட்ருக்கான் ஜிமின். நீங்கள் ஒரு மாதிரியாக போகிறீங்கன்னு அவனுக்கு நல்லாவே தெரியுது. ஏனோ தெரியலை, நீங்கள் டல்லாக போகிறது அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜெனி கிட்ட உங்களுக்கு என்னாச்சுன்னு ஜிமின் கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, அவள் இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் வெளியே வந்ததே கிடையாதா, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு அவன் சொல்லிடுறா. ஸோ ஜிமினும் அப்படியே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருக்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிடுறான். ஜெனிக்கு உங்களை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு என்னமோ ஒன்று தெரிஞ்சிருக்குன்றது தெரியுது. இப்போ நீங்கள் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாத டால் மாதிரி நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களோட ஐஸில் மட்டும் டியர்ஸ் நிற்காமல் ஊற்றிக்கிட்டே இருக்குது. என் விழியிலே கனவுகள் கலைந்ததே, உயிரிலே நினைவுகள் தள்ளு